ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரக நெருப்புக்கு அல்லாஹ் தஆலா ஹராமாக்கிய ஒரு சில காரியம் உண்டு. நரகத்திற்கு ஹராம். அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பு வைத்துக் கொண்டு யார் ஒருவர் ஜிஹாத்திற்காக வேண்டி புறப்படுகிறானோ அவருடைய முகத்தை அல்லாஹ் தஆலா 40 ஆண்டு காலம் நரகத்திலே இருந்து திருப்பி வைப்பான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு சென்ற ஒரு மனிதனுக்கு ஒரு தழும்பு ஏற்பட்டால் நரகம் அந்த தழும்பை தீண்டாது, நரகத்திற்கு ஹராமாக்கப்பட்டது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி இரவு பகலாக யார் கண் விழிக்கிறானோ அந்த கண் நரகத்திற்கு ஹராம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்காக அதிகம் யார் ஒருவர் சுஜூது செய்கிறாரோ அந்த நெற்றி தழும்பு அந்த நரகத்திற்கு ஹராம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் இப்படியே நான் உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்பியவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்.